ஓம் சாந்தி. ஜுவாலாமுகி யோகா கண்டினியூஷன். பாபா நேற்று சொன்னதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார்? அந்த 10 நிமிஷம் பயிற்சி தான் இல்லையா? 24 தடவை 12 தடவை நிராகார நிலை, அதாவது வெறும் ஆத்மா பிந்துன்னுவாங்க. பிந்துனா விதை ஸ்வரூபம் இல்லையா? அப்போ ஆத்மா தான் இங்கே விதை, உடல் வந்து விஸ்தாரம், அதாவது ஒரு கிளை மாதிரி. விதையிலேருந்து தான் கிளை வருது இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அந்த ஸ்வரூபத்தில் 12 தடவையும், ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில், அதாவது சூக்ஷ்ம உடலில் இருக்கிற ஸ்வரூபத்தில் 12 முறையும், ஆக மொத்தம் 24 முறை. ஆனால் ஒரு முறையும் குறைஞ்சது 10 நிமிஷம் இருக்க சொன்னது. செம்ம பவர்ஃபுல் இது. ஏன்னா ஒரே நிலையிலே இருந்தீங்க, வெறும் பாபா மட்டும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மாயை அட்டாக் பண்ணும். ஏன் அட்டாக் பண்ணுன்னா, ஒரு மனசால் ஒரே டைமில் 2 நினைக்க முடியும், ஈஸியாக நினைக்க முடியும். பெரும்பாலும் நீங்கள் செய்கிற காரியத்திலாம் உங்கள் கவனம் இருக்காது, வேறு எதையாவது தான் மனசு ஆசை போட்டுன்னு இருப்பான். அப்போ 2 காரியத்தை பண்ணுது இல்லையா? அதுக்கு இங்கே ஒரு சொரூபத்தில் இருக்கிறீங்க, சக்தியும் கொடுக்குறீங்க. ஆனால் இதுவே பூட்டு தான். பட் இதுலேயும் ஒரு டைமில் நீங்கள் அசந்து போகும்போது மாயை என்டர் ஆகிடும். அப்போ அசராமல் இருக்கிறீங்களான்னு உங்களை செக் பண்ணுறதுனா டக்குன்னு இது ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆயுதத்தை மாற்றுற மாதிரி. ஒரு டைமு நிராகார உடலை எடுக்கிறீங்க, உடல்ல நமக்கு ட்ரெஸ்ஸு தான் இல்லையா? அடுத்தது நிராகார உடலையும் விட்டுட்டு வெறும் ஆத்மாவாக இருக்கீங்க. உடனே டக்குன்னு இதுக்கு இருக்கிறீங்க. அங்கே நீங்கள் நினச்ச மாதிரி கிடையாது, ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. 10 நிமிஷம் இருந்து தான் ஆகணும். இல்லை எனக்கு பிடிக்கல, இப்போ நான் அப்படி போயிடணும். 10 நிமிஷம் இருக்கணும். அதான் மைண்ட் கண்ட்ரோல். இங்கே தான் இருக்கணும், அப்புறம் அங்கே தான் இருக்கணும், அப்போ இங்கே வரக்கூடாது. செம்ம சூப்பராக இருக்குது இது. இது வரைக்கும் பண்ண மெத்தடில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இது. இல்லை வரும். இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு நாள் யோகா பண்ணால் வரும். நாளைக்கு தானே பண்ண போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். சூப்பராக ஷார்ப்பாக வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். சரி. ஆனால் ஒன்று, நம்ம இப்படியெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடை வரும். அதையும் உடச்சிட்டு வரணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறிங்கன்னா மாயாவுக்கு பிடிக்காது, கீழே இழுக்க தான் பார்க்கும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லறதுக்கு ஒரு உருவாக்கும், சுச்சுவேஷனை உருவாக்கும். உடச்சிட்டு வந்துடுங்க. சரி. சங்கமயுகத்துடைய முயற்சியே பலனாக இருக்குது. இந்த சங்கமயுகத்தில் நீங்கள் பண்ணுற முயற்சியே ஒரு பலன்தான்றது. நிராகாரி ஃபரிஸ்தா ரூபத்தின் ட்ரில் அதான் நேற்று பண்ணது இல்லையா? ஜுவாலாமுகி யோகத்தின் பயிற்சி, தனது சுய மரியாதையின் நினைவு, மேலும் அவைகளில் நிலையாக இருப்பது வெறும் சாதாரண முயற்சி மட்டுமல்ல, ஆனால் அது மிகப்பெரிய பலனாகும். இப்போ நீங்கள் பண்ணது 24 முறை இதை பண்ண சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அது நிராகாரி ஃபரிஸ்தா. இப்போ இது வந்து முயற்சி மட்டும் இல்லை, இதை நீங்கள் பண்ணும்போது தெரியும், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஸோ பலனா அதிலே கிடச்சிடுது இல்லையா? உலகியல் விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்க, கடைசியில் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் பண்ணி கிடைக்கிற பணம் தான் உங்களுக்கு பலன். கடையில் உட்காந்து இருக்கிறதே பலன் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் செய்கிற முயற்சியே உங்களுக்கு பலன் ஆகுது. உலகத்தில் எந்த வேலையுமே இந்த மாதிரி இருக்காது இல்லையா? இதை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே லேசாக இருப்பீங்க. இந்த உலகத்துலேருந்து அனைத்துலேருந்து விடுபட்டு அப்படி ஒரு ஆனந்த நிலையில் இருப்பீங்க. இது ஒரு பயிற்சி. இது இல்லாமல் ஜுவாலாமுகி யோகத்தின் பயிற்சி. அடுத்தது சுயமரியாதை, ஸ்வமானம்னாங்க. அதாவது நான் அமைதியான ஆத்மா. அதாவது இது வந்து நம்ம குலத்துடைய மரியாதை. பிராமண குலம்னா அமைதியாக தான் இருக்கணும், ஆனந்தமாக தான் இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் ஆழக்கூடாது. இந்த மாதிரி நிறைய மரியாதை இருக்குது. ஸோ இந்த மரியாதையை நினைவுபடுத்துகிற பயிற்சி. இதில் நீங்கள் நிலையாக நிலைச்சி இருக்கிறது வந்து வெறும் முயற்சி கிடையாது, பயங்கரமான பலன் இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த பயிற்சி பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஆனந்தம் சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் அங்கே கிடைக்கிறதுக்கும் இங்கே கிடைக்கிறதுக்கும் அப்படின்னா, அங்கே நீங்கள் முயற்சியை பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ பண்ணுற முயற்சி அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால தானாகவே தான் கிடைக்கும். இருந்தாலும் இங்கே என்ன பெரிய வித்தியாசம்னா, இங்கே துக்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். துக்கத்தில் இருந்துக்கிட்டே துக்கத்தில் விடுபடுறீங்க. அங்கே துக்கம்னா என்னன்னே தெரியாது. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நரகத்தில் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறது தான் பெரிய விஷயம். அதை பண்ண வைக்கிறாரு.
அதான் பாபா சொல்றாரு, இது மிகப்பெரிய பலன். ஏன்னா இந்த தமோ பிரதான தேகத்துல இருந்துகிட்டே இந்த தேகத்தை கடந்த நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா நிலையில இருக்கிறது ஆத்மாவுக்கு பேரமைதியையும் பெரும் சக்தியையும் பரமானந்தத்தையும் தரக்கூடியது இல்லையா. இந்த உடல்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் துக்கம் இருந்தது. இந்த உடல் கிடையாது. இந்த உடல் வந்து விடுபட்ட ஆத்மா, வீடு அங்க, நான் அங்க போறேன்னு இருக்கிறதும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சூக்ஷ்ம லோகத்துல இருக்கிறதுலையும் இந்த பயிற்சி, அதாவது உடலை கடந்த பயிற்சி, இது ரெண்டும். இதன் மூலமாக இந்த உடல்ல இருந்துகிட்டே பரந்தாமத்தில் இருக்கிற அமைதியை உங்களால் அனுபவிக்க முடியுது. இந்த உடல்ல இருந்துட்டு சூக்ஷ்ம லோகத்துல இருக்கிற அந்த சக்தி, இறைவன் சூக்ஷ்ம லோகத்துல இருக்கிற பிரம்மாவுடைய உடலை வச்சுதான் டக்கு டக்குன்னு ஒரு வினாடியில் எங்க வேணாலும் போறாரு. உங்களாலேயும் அது போக முடியும். ஒரு வினாடியில சக்தியை நிரப்ப முடியும். ஸோ அப்படிப்பட்ட சக்தியையும், அப்படி ஒரு ஆனந்தம், உடல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம், நிலையான ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வைக்கிது இந்த பயிற்சி. தேகத்தில் இருந்துகிட்டே இதை அனுபவிக்க முடியுமானா முடியும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நாள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிலர் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு மறுபடியும் உடலுக்கு வருது. அந்த டைம்ல அவங்களை கேட்டால் பயங்கர ஆனந்தமா இருந்ததா சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, ஆத்மாவுக்கு இயற்கையாகவே ஆனந்த தன்மை வாழ்ந்தது. உடலை விட்டு பிரிந்தா அது ஆனந்தத்தை அனுபவம் செய்யும் தான், அமைதி அனுபவம் செய்யும் தான். ஆனால் நீங்க உடல்ல இருந்துகிட்டே அதை பண்றீங்க, அதான் பெரிய விஷயம் இல்லையா. அதுக்கு தான் நாம் என்ன பண்றோம், இருந்துகிட்டே இறக்குறதுன்னு இது சொல்றது. இப்போ இறக்குறோம், புதுசா வந்து கேட்கணும், என்னப்பா சாகிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னு. ஆனா இங்க சாகிறதுல தான் அமைதி ஆனந்தம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்ப அதே மாதிரி ஜுவாலாமுகி யோகமானது ஆத்மாவிடம் பேரமைதியையும் பெருஞ்சக்தியையும் தோற்றுவிக்கிறது. இதை ஒன்று கணக்கு பண்ணி பார்த்தீங்களா, 24 தடவை 10 நிமிஷம் பண்ணா எவ்வளவு நேரம் வருது பார்த்தீங்களா? 10 நிமிஷம் 12 தடவை பார்த்தாலே 120 நிமிஷம் ஆகுது. 24 தான் 240 நிமிஷம். அப்படின்னா 4 மணி நேரம். எவ்வளோ டபுள் வருமானம் இல்லையா? 4 மணி நேரம் யோகா பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நானே அங்கே போய் தான் பார்த்தோம், இதுவே 4 மணி நேரம் வருதுன்ட்டு. எவ்வளோ பவர் இது இல்லையா. நாளைக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சரி, சாயங்காலம் நம்ம பார்த்துக்கலாம்னா இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் 24 மணி நேரம் முடிச்சிடணும். ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமைனா தான் எல்லா டெஸ்ட் பேப்பரும் வரும், வீட்டில் முடிக்கணும். அதில் தான் உங்கள் டேலண்ட் இருக்குது. என்ன ஆகுனா எல்லா வேலையும் நீங்கள் செய்ய தான் போகிறீங்க, செஞ்ச மாதிரியே இருக்காது, அப்படியே பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது அனுபவத்தோடு வந்து நம்ம உட்காந்து நாளைக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக பண்ண போகிறோம் சாயங்காலம். அதனால சாயங்காலம் தான் ஆரம்பிக்கணும் இல்லை, ஏற்கனவே இந்த பயிற்சி முடிச்சுட்டு வரணும். நீங்கள் முடிச்சிடணும், ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கக்கூடாது, முடிச்சிடணும். சரி, அது பவர்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ வாயால் சொல்லிட்டு இருங்க. நான் அமைதியான ஆத்மா, ஆத்மாவாக இருக்கிற அமைதி கொடுக்குறேன், ஆத்மாவாக இருக்கிற அமைதி கொடுக்குறேன், ஆத்மா இருக்கிற அமைதி கொடுக்குறேன். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சா? அப்புறம் நான் ஒளி உடலில் இருக்கிறேன், தூய்மை சொரூபமாக இருக்கேன், தூய்மையை பரப்புகிறேன், ஒளி உடலில் இருக்கேன், தூய்மையை பரப்புகிறேன், ஒளி உடலில் இருக்கேன், தூய்மையை பரப்புகிறேன், ஒளி உடலில் இருக்கேன். அப்படியே சொல்லிட்டு இருங்க. இந்த சுகம், அமைதி, தூய்மை, இந்த 3 தான் மாற்றி மாற்றி பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்களா, ஒளி உடலில் இருக்கிறீங்களான்னு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. டக்கு டக்கு பண்ணிட்டே இருங்க. சரி, நடுவில் என்ன டெஸ்ட் பேப்பர் வருமோ தெரியல, நான் காலையிலே முடிச்சிடுறேன், காலையில் கடற்கடன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. முதல் 4 மணி நேரத்தில் முடிச்சிடுங்க, ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ பாபா சொல்றாரு, அப்போ ஜுவாலாமுகினா என்ன அர்த்தம்? இடைவிடாமல் கொழுந்து விட்டு பண்ணுறது. அப்போ 4 மணி நேரத்தில் முடிச்சு மீதி இருக்கிறதும் அசந்துடாதீங்க. 4 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா 4 மணி நேரம் முடிச்சாச்சு. நான் 4 மணி நேரம் பிரதர் சொன்னார், நான் 8 மணி நேரம் போய் கணக்கு காட்டுறேன், அப்படி முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா அது மாதிரி நாங்கள் வேற ஒரு ஊரில் பாதூரில் பண்ணோம். இதெல்லாம் நான் சொல்லுவேன், டெய்லியும் கேட்பேன். நான் 1/2 மணி நேரம் நினச்சோம் பிரதர், 2 மணி நேரம் நினச்சோம் பிரதர், 3 மணி நேரம் படித்தோம் பிரதர், அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. புதுசாக ஒரு பொண்ணு வந்துச்சு, எல்லாமே ஸ்கூல் பசங்க தான் அங்கே வர்றதுலாம். ஒரு 8வது படிக்கிற பொண்ணு வந்தது, எல்லாருமே 8வது படிக்கிறவங்க தான். வந்துச்சு, கேட்டுச்சு, போச்சு. அடுத்த நாள், பிரதர் நேற்று ஒன்று கேட்டிங்களே, கேளுங்கச்சு. என்னதுமா, எவ்வளோ நேரம் நினச்சிங்கன்னு கேளுங்க. எவ்வளோ நேரம் நினச்சா? 8 மணி நேரம். 8 மணி நேரமான்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களும் 3-4 மாசமா வந்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நாளைக்கு பாருங்க அப்படின்ட்டு வந்து 16 மணி நேரம். நான் ஒரு வினாடி விடாமல் நினச்சேன். செமையாக இருக்குது அந்த போட்டி. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகவே முடியல. சரி, இப்போ பாப்பா சொல்றாரு, அப்போ ஜுவாலாமுகி யோகம் இடைவிடாமல் நீங்கள் பண்ணுறதன் மூலம் அப்படி ஒரு அமைதி வருது.
அதாவது உங்களுக்கு நரக வேதனை அனுபவிக்கிறவங்க இருக்கிற ரூம்ல நீங்க போய் இந்த யோகத்தை பண்ணீங்கன்னா அவங்க அப்படி ஒரு அமைதி அனுபவம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. அடுத்தது அப்படி ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், தனியா இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே இருக்காது. இறைவன் கூடவே இருக்கிற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா இறைவன் இங்க இருக்கிற மாதிரி இருக்காது, நீங்களே இறைவன் கிட்ட அங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இங்க இருந்த மாதிரியே இருக்காது. ஏற்கனவே இறந்துட்டா எதையும் கவலைப்பட மாட்டோமே. இப்போ போன ஜென்மத்துல நீங்க இருக்கிற குடும்பம் பயங்கர கஷ்டம் கூட தான் படும், உங்களுக்கு ஏதாவது அனுபவம் ஆகுதா? அந்த மாதிரி அனுபவம் ஆகும் இது ஜுவாலாமுகி யோகம் பண்ணீங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு வீண் எண்ணம் கூட வர விடலையே இல்லையா? ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆத்மாவுக்கு உதவி செய்யுது இந்த யோக பலம். எந்த பிரச்சனை வரட்டும், நீங்க அந்த பிரச்சனையை பத்தியே ஆசைப்படக்கூடாது, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அதுல பலம் வரும். மற்றபடி நீங்க காரியங்கள் செய்ய தான் செய்வீங்க, நீங்க செஞ்ச உணவே இருக்க ஜாலியா இருக்கும். அதை அனுபவம் பண்ணுங்க, சமைக்கும் போது அனுபவம் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த யோக பலத்தோட சமைக்கிறத சாப்பிட்றவங்களும் பாபா குழந்தை ஆவாங்க, அவங்களுக்கும் சக்தி கிடைக்கும். இப்ப பாபா சொல்றாரு, சுயமரியாதையின் நினைவு மேலும் அதுல நிலையாக இருப்பதன் மூலம் ஆத்மாவுக்கு பரம சுகத்தின் அனுபவம் கிடைக்குது. அது இந்த சங்கமயுகத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய சுகம். இந்த முழு கல்பத்திலும், ஏன் 3 உலகத்திலும் கூட இந்த அனுபவத்தை பெறவே முடியாதுன்ற. சங்கமயுகத்துல முயற்சியே பலனா இருக்குது. ஏன்னா முயற்சினாலேயே பரமானந்தம் கிடைக்குது. என்ன முயற்சி பண்றீங்க? ஆனந்தமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனந்தமா இருக்கிறதே தான் முயற்சி. ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்ன முயற்சி? ஆனந்தமா இருக்கிறதே தான் முயற்சி இல்லையா? அந்த மாதிரி ஒரு முயற்சி. அப்ப இது சங்கமயுகத்துல தான் அனுபவம் பண்ண முடியும். அது என்ன சுயமரியாதைனா, இப்போ உதாரணத்துக்கு அதாவது பாபா சொல்ற ஞானம் ஒண்ணு ஆத்மாவுடைய உண்மையான மரியாதை. குல கௌரவம், குல மரியாதைக்கு எடுத்துட்டேடா அப்படின்றாங்களே. இப்ப நாம எந்த குலத்தை சார்ந்தவங்களா ஆயிட்டோம்? இதுக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்டினா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப ஈஸ்வரிய குலம், இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. என்னது? சதா ஆனந்தமா இருக்கணும், சதா அமைதியா இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டு துக்கம் கொடுக்குறாரு. ஸோ இதுல ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கணும். உதாரணத்துக்கு, நான் மற்றவங்களுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா, சதா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சதா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா. யாருக்கும் துக்கத்தை நினைக்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். சுகத்தை மட்டுமே கொடுப்பேன். நான் சுகஸ்வரூபமா இருக்கிறேன். இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று எப்படி எடுத்துக்கலாம்னா, நிறைய இருக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொன்று, நான் மற்றவங்க குறையே பார்க்க மாட்டேன், நிறைகளை மட்டுமே பார்ப்பேன். அவங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் என் கண்ணுக்கு, என் புத்திக்கு தெரியுது. அவங்க கெட்ட குணங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப இதே சொல்கிறேன், நான் அவங்க நல்ல குணத்தையே பார்க்குறேன். ஸோ திரும்ப திரும்ப சொல்லும்போது, அது சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்டினியூஸாக சொல்லும்போது அப்படியே மைண்டு வேறு எதுலேயும் போகாது. கூடவே ஆத்மானும் ஞாபகம் வச்சுக்கணும், பாபாவை பார்க்குறதும் நினச்சிக்கணும். கூட இந்த எண்ணங்கள் தான் ஸ்வமானம். ஹிந்தியில் ஸ்வமான்றது ஹிந்தி வார்த்தை, தமிழ் என்ன அர்த்தம்னா சுயமரியாதை அப்படின்ட்டு. பாருங்க, அஞ்ஞானத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவங்க பெரியார் கட்சிக்காரங்க தான் இந்த சுயமரியாதை வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சுயமரியாதைனா யாருக்கும் அடங்கி போகக்கூடாது, இதான் சுயமரியாதைன்றாங்க. நமக்கு என்ன தெரியும் சுயமரியாதை? எல்லார்கிட்டையும் பணிஞ்சு போகணும், அதான் நம்ம சுயமரியாதை. இப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அது ராவணனுடைய சுயமரியாதை, சாத்தானுடைய வழி, இது இறைவனுடைய வழி இல்லையா? ஏன்னா இதன் மூலமாக தான் உங்களுக்கு பரமானந்தம். அதாவது நம்ம வந்து எதுவுமே ஒரு நல்ல செயல்களுக்கு போனா இன்னைக்கு காலகட்டத்தில் அதை தடங்கல் பண்றதுக்கு தான் பண்ணுவாங்க. ஆனா நாம இந்த உலகத்திலே கிடையாது, இந்த உலகத்துல இருந்து சேர்த்துட்டோம் நாம. அவ்வளவுதான். நீங்க அதாவது நீங்க சொல்ற தடை பண்ணுவாங்க, உங்களை வெறுப்பேற்ற கூட சொல்லுவாங்க. இவ்வளவு திட்டான உனக்கு ரோஷமே இல்லையான்னுவாங்க. மாயான்னு புரிஞ்சுக்கணும். ஆமா இல்லன்ட்டு போயிடணும் சிரிச்சுட்டே, வாய விட்டீங்க அவ்வளவுதான். அதுதான். ஏன்னா இதெல்லாம் தான் பரமானந்தம் கிடைக்குது. சாத்தான் சொல்லும், கத்து உன்னை திட்டுறாங்க பாரு, நீயும் திட்டு, அப்பதான் அவங்க அடங்குவாங்கன்னு சொல்லும் மனசுக்குள்ள. டேய் ஓடிப்போ, ஏன் நிம்மதி கெடுக்கிறதுக்கு நீ வலை விரிக்கிறியான்ட்டு நீங்க அந்த நேரம் அது உடனே வராது. இந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்தீங்கன்னா தான் அது ஞாபகம் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா நம்மளுடைய லட்சியம் பரமானந்தத்தை அனுபவிக்கிறது. 5000 வருஷத்துல வேற எப்பயுமே அனுபவிக்க முடியாது, இந்த பிறவியில மட்டும்தான் இது கிடைக்கும். 3 உலகத்திலே எங்கேயும் அனுபவிக்க முடியாதான். இந்த சங்கம யுகத்துல
இந்த பூமியில தான் உங்களால் அனுபவிக்க முடியும்ன்றது. சரி, அடுத்தது நிராகாரி மற்றும் அவ்யக்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை பயிற்சி செய்யறதுக்கான ட்ரில். நேத்தும் ட்ரில் பண்ண வச்சாரு, இன்னைக்கு மறுபடியும் சொல்றாரு. ஏன்னா நேத்தும் இதான் பண்ணோம் இல்லையா. பாப்தாதா அவர்கள் எந்த நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை ட்ரில் செய்யணும்னு சொன்னாரோ அதை நீங்க வெற்றிகரமா பயிற்சி செய்யணும்னா, முடியல நீங்க சொன்னதுக்கு தான் பாபா ஏதோ பதில் சொல்ல போறாரு. அதை நீங்க வெற்றிகரமா பயிற்சி செய்யணும்னா, அவருக்கு தெரியும் போல இருக்குது இல்லையா, அதனால சொல்ற வெற்றிகரமா பயிற்சி செய்யணும்னா அதற்கான வழிமுறைகள் மூலம் நமது வாழ்வில் உண்மையான லாபம் வர வேண்டும். மேலும் நாம அந்த ட்ரில்லை பயிற்சி செய்யறதுல வெற்றி அடையணும். நீண்ட கால இந்த பயிற்சி நீண்ட கால பயனுக்கு ஆதாரமாக இருக்குது. 10 நிமிடம் முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தடவை நீங்க 10 நிமிஷம் இது நீங்க அட்லீஸ்ட் அதுவாவது ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, 10 நிமிஷமாவது பண்ணணுமாவது ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. அப்படி முடியலன்னா அதுக்காக அந்த 10 நிமிஷம் என்னால் பண்ண முடியலையேன்ற நினைவிலேயே 5 நிமிஷத்தை வீணாக்கிடாதீங்க. அதை விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அது முடிஞ்சது நாடகத்தில் பதிவானது. போன கல்பத்தில் நான் இதான் பண்ணியிருக்கிறோம்ல இருக்க, அதை நினச்சி ஏன் இப்போ வீணாக்கணும்? இப்போ நீங்கள் 5 நிமிஷம் அதை நினச்சே வீணாக்குனீங்கன்னா அடுத்த கல்பத்திலையும் வீணாக்குவீங்க. அது இன்னும் உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால் 10 நிமிஷம் செய்யலைன்னு 5 நிமிஷம் கவலைப்படுறதுக்கு பதிலாக 5 நிமிஷமாவது செய்யுங்க. இது குஷியா இருக்குல்ல? 5 நிமிஷமாவது செய்யுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகரிக்க முடியுமோ அவ்வளோ அதிகப்படுத்துங்க. சரி, 24 தடவை பாபா 10 நிமிஷம் சொன்னார், முடியல, 5 நிமிஷமாவது நான் பண்ணுறேன். 5 நிமிஷமா 24 தடவை பண்ணி காட்டுறேன். இல்லை அதையும் முடியல, சரி எவ்வளோ முடியுமோ அதுலேயாவது 24 நிமிஷம், 1 நிமிஷம் ஆச்சோ, அது ஈஸியாக தானே இருக்கும். ஏன்னா நீங்கள் 1 நிமிஷம் 24 தடவை பண்ணாலே 24 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? பக்காவா 1 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரி, பாபா சொல்லலை, முடியாததுதான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு. ஸோ இது ஒரு சூப்பரானது சொல்லிட்டாரு இல்லையா? ஏன்னா அது உண்மையான லாபம் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் அது மேலே குஷி வரும். அது அனுபவம் ஆனாதான் வரும்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அதான். அப்போ அந்த 1 நிமிஷம் பண்ணும்போது அனுபவம் ஆகும்போது அந்த 1 நிமிஷம் பண்ணதுல இவ்வளோ அனுபவம் ஆச்சு, குஷி வரும் உங்களுக்கு. அது உங்களுக்கு மீண்டும் பண்ண வைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் எழுந்திரிச்ச உடனே 10 நிமிஷம் பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். வராது மத்தாச்சே, கரெக்டு, அது ஓகே. சரி, நான் 10 நிமிஷமாவது பவர். அதாவது நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே என்ன தெரியுமா பண்ணணும்? எழுந்திரிச்ச அதாவது முழிப்பு வருது பாருங்க, உடம்பு எழுந்திரிக்காட்டினா கூட பரவாயில்ல, முழிப்பு வருது இல்லை, அப்போவே டக்குன்னு இதை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நிரப்பிடுங்க சக்தியா. பண்ணுங்க. படுத்துட்டே முதல்ல பண்ணி நிரப்பிடுங்க. நிரப்பிட்டீங்கன்னா வீண் எண்ணம் வராது. எடுத்தோடனே ஆத்மாவுக்கு பலத்தை கொடுத்துடுறீங்க. அதுதான் அது. ஏன் சொன்னே டீ குடிக்கிறாங்களா அந்த மாதிரி, அது ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு படுத்தே 10 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷம் படுத்துக்கிட்டே பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் நிறைய வீண் எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் பாப்பா ஏஞ்சோடனே யோகத்தில் நிரப்புங்கன்றார். நிரப்பிட்டா அதுக்கப்புறம் ஏந்திரிக்கும் போது ஈஸியாக வரும். அப்படி பண்ணுங்க. சரி, கேள்வி. பாபா அவர்கள் 12 முறை நிராகாரி மற்றும் 12 முறை ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை ட்ரில் செய்ய சொல்லியிருந்தார். அதை எப்படி பயிற்சி செய்யறது? நேற்று நம்மளா டச் ஆனதை வச்சு அதை பண்ணோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேள்வி. 2009. சரி, ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க மதுபன்றது பாபா வர இடத்துடைய பேர். ராஜஸ்தானில் அபுமலை, அதுக்கு இன்னொரு பேர் மதுபன் அப்படின்னாங்க. ஸோ மதுவனத்தில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, அல்லது இல்லற விவகாரம் குடும்பத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லோருமே தனது தினசரி நடவடிக்கைகளுக்கு தக்கபடி யோசனை செஞ்சு ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு முன்னதாக
6 அல்லது 10 நிமிடங்கள் இந்த ட்ரில்லை செய்யும்போது தமது தினசரி நடவடிக்கைகளுக்கு தக்கபடி எளிதாக இந்த ட்ரில்லை செய்ய முடியும். இது ஒரு யுக்தி. இப்போ ஒரு பிஸ்னஸ் கடை திறக்கிறவங்க, பஸ்ஸு ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே ஒரு சின்ன பூஜை பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கற்பூரத்தை வச்சு. நிறைய பேர் பண்ணுவாங்க தானே அப்படி இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 5 அல்லது 10 நிமிஷம் இந்த ட்ரில்லை செஞ்சுட்டு ஆரம்பிங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ காரியம் பண்ணுறீங்க, அப்போ இது ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு காரியத்துக்கும் முன்னாடியும் முடிச்சதுக்கு அப்புறமும் இது கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரம் வச்சு ஊதுபத்தி பண்ணுவாங்க, கடை மூடும் போதும் அதே மாதிரியே பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுங்க. பக்தர்கள் நாம் இப்போ பண்ணுறதோட நினைவாக தான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களால நினைக்க முடியல, அதை விட கற்பூரம் கொத்துறது ஈஸின்ட்டு கொத்திட்டு போயிடுறாங்க. இது ஒரு சூப்பரான யுக்தி இல்லை? எவ்வளோ யுக்தி சொல்கிறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சொன்னார் 10 நிமிஷம் முடியலன்னா 5 நிமிஷமாவது பண்ணுங்கன்னாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, அது எப்படி நேரத்தை ஒதுக்க முடியலன்னு சொல்கிறார். சரி, ஏதோ ஒரு வேலை, ஒன்றும் இல்லை, பல்லு விளக்குவீங்கல்ல, நேரத்தை எனக்கு நேரமே கிடைக்கல, நான் பல்லே விளக்கல பிரதர், நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லை பிரதர், சாப்பிடல, பாத்ரூம் போல சொல்கிறீங்களா யாராவது? இதெல்லாம் பண்ணுறீங்களே, அந்த நேரம் உங்களுக்கு என்ன வேலை? மைண்டு ஃப்ரீயாக தானே இருக்கு. பல்லு விளக்காக 5 நிமிஷம், குளிக்க 10 நிமிஷம். ஸோ இதுவே 2 மணி நேரம் வந்துடும் ஒரு நாளைக்கு. அந்த 2 மணி நேரம் பண்ணால் இது இல்லையா? இது இல்லாமல் மற்ற காரியங்கள் செய்றீங்க, அந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம், செஞ்சு முடிக்கும் போது 5 நிமிஷம். ஒரு வேலை ஒன்று பண்ணுங்க, ஒரு துணி தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை நீங்கள் டெய்லராக இருக்கிறீங்கன்னா தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம், தைச்சதுக்கப்புறம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ரெஸ்ஸு தைச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 10 தடவை ஆயிடுச்சு. 10 5 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கிட்ட வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பர் இல்லையா? டைம் இல்லைன்னே சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ பாப்பா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்ல, அதுவே எவ்வளோ ஆச்சு? போகும்போது ஒரு 10 நிமிஷம், வரும்போது ஒரு 10 நிமிஷம், இங்கேயே நீங்கள் 20 நிமிஷத்தை முடிச்சிட்டீங்க. அப்படி பண்ணிடலாம். பொறுமையாக நடந்து போங்க, ஏன்னா நமக்கு ட்ரில்லு தான் மெயின். சரி, அப்போ பாப்பா சொல்கிறாரு, அப்படி ஒரு யுக்தி கொடுத்துருக்காரு. நேற்று யோகா பண்ண சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி பண்ணணும்ன்ட்டு, அப்போ நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு பாருங்களா. அதனால தான் நானும் நிறுத்தி இருக்கிறாங்க. பல இருக்கும் போதெல்லாம் நினைக்கிறீங்க, வேலை செய்யும்போது நினைக்கிறீங்க. இப்படி நினைங்க, அதை கணக்கு வைங்க. அதை கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே நினைக்கணும். அதாவது ஆத்மஸ்வரூபத்துல மட்டுமே 10 நிமிஷம், அப்புறம் ஒலி உடல்ல இருந்துட்டு பாபா நினைக்கிறது 10 நிமிஷம், அப்படி நினைக்கிறேன். ஓகேவா? என்ன சொன்ன? அதான் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தானா ஒலி உடல், ஆத்மா தான் நிராகாரி. நிராகாரினா ஆத்மா, வெறும் ஒலி புள்ளி. தூய்மையான ஆத்மான்றது கூட சேர்த்து சொல்றது. மெயினு உங்களை ஒலியா அனுபவம் பண்ணணும், சூக்ஷ்ம உடல்ல ஒரு ஆத்மாவா அனுபவம் பண்ணணும். இது 2. ஸோ வெறும் இது மட்டும் இல்லாமல் நான் தூய்மையை பரவ செஞ்சுட்டு இருக்கிறேன், அமைதியை பரவ செஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சக்தி எடுத்துட்டு அதை நீங்கள் பரவ செய்ய வைக்க. அதாவது நான் ஆத்மா தூய்மை சொரூபமாக இருக்கேன். சொரூபம்னு அர்த்தம், நாலு அப்புறமா அது பரவிட்டே இருக்கும். அமைதி சொரூபமாக இருக்கான் அப்படின்னா அமைதி பரவிட்டே இருக்கும். தூய்மைக்கு ஆரஞ்சு கலரு, அமைதிக்கு கடல் நீளம், சுகம் அதாவது சந்தோஷத்துக்கு மஞ்சள் கலர். இது கலரோட பண்ணும்போது இன்னும் என் பவராக இருக்கும். நான் அதை கூட ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ பாபா சொல்றாரு, ஆக்சுவலாக பாபா வந்து ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி 5 அல்லது 10 நிமிஷம் இந்த ட்ரில்லை செய்யும்பொழுது தினசரி நடவடிக்கை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களா, நீங்கள் தினசரி நடவடிக்கைகள் ஏற்கனவே உங்களை அறியாமல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உதாரணத்துக்கு பையனை கிளப்பி விடுறது, சமைக்கிறது, பையனை ஸ்கூலுக்கு இட்டுட்டு போகிறது, அழைச்சிட்டு வர்றது. அப்போ ஸ்கூலுக்கு அவனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் முடிச்சாச்சு, வீட்டுக்கிட்டாந்து விட்டு அப்படியே 5 நிமிஷம் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இல்லையா, அது மாதிரி சமைக்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் பவர்ஃபுல்லாக உட்காந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கும் போது பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா. சமைக்கும் போதெல்லாம் ஈஸியாக நினைக்கலாம், மற்ற சமைக்கும் போது தான் ஈஸியாக வரும் நினைவு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சமைக்கும் போது. சரி, இப்போ பாபா சொல்றாரு அடுத்த பாயிண்ட், நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் நிலை மற்றும் அதோடைய அடையாளங்கள். பாபா இன்னைக்கு உங்களை பக்காவாக்காம விட மாட்டேன்னு இருக்கிறாரு. அந்த நிராகாரி ஃபரிஸ்தா வச்சே தான் வருது 2-3 பக்கமாவே. பாபா சொல்றாரு,
ஏன்னா இந்த ஜுவாலாமுகியே அதில் தான் இருக்குது, ஆத்மஸ்வரூபத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கிறதுல தான் இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, சரி நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, நான் கரெக்டாக பண்ணால் என்ன அடையாளம், அதை இப்போ பாபா சொல்ல போகிறேன். அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வருதான்ட்டு. நிராகாரி நிலை மற்றும் ஃபரிஸ்தா நிலை எப்படி இருக்கும், அதோடைய அடையாளங்கள் என்ன? எனக்கும் இப்போ குஷியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக பயிற்சி பண்ணியிருக்கிறோம். பாபா நம்ம சொன்னது அதை அனுபவம் பண்ணுமா அப்படின்னு நமக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்து கேட்டிங்கன்னா இன்னும் அப்படியே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சஸ்பென்ஸாக பாபா என்ன சொல்ல போகிறாருன்னு இல்லையா. சரி, பாபா சொல்கிறாரு, நிராகாரி நிலை மற்றும் ஃபரிஸ்தா நிலை எப்படி இருக்கும். நிராகார நிலை சிவபாபாவுடைய நிலை. அவர் எப்பயுமே ஒளிப்புள்ளியாக இருக்கார். அப்போ அவருக்கு சமமான நிலை அனுபவம் ஆகும். இப்போ ஒளிப்புள்ளியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தில் நீங்கள் நினைக்கலாம், ஓ சிவனுக்கு இப்படி தான் ஆனந்தம் இருக்குதா, ஏன்னா ஒரு உடல் உணர்வே இல்லாமல் எப்பவுமே இருக்கிறார், அப்போ எவ்வளோ ஆனந்தத்தில் இருப்பார் இல்லையா. அப்போ நிராகார நிலை சிவனுடைய, சிவபாபாவுடைய நிலை. சாக்கார பிரம்மா பாபாவின் புருஷார்த்த வாழ்வு நிலை மற்றும் அவரது தற்போதைய ஃபரிஸ்தா நிலையை பற்றி சிந்திக்கும் பொழுது எளிதாக இந்த நிலைகள் நம்ம முன்னாடி தெளிவாகிவிடும். மேலும் எப்போது நிலைகள் தெளிவாகிடுதோ அப்பொழுது அதை நமது தினசரி நடவடிக்கைகளுக்கு தக்கபடி வெற்றிகரமாக பயிற்சி செய்வதோடு அதை அனுபவமும் செய்யவும் முடியும். அப்ப சிவபாபா எப்பயுமே நிராகாரராக இருக்கார். அவருக்கு சரீரமே கிடையாது, சூக்ஷ்ம உடல் கூட அவருக்கு கிடையாது. அது மட்டும் கிடையாது, பிரம்மா பாபா உடல்ல, இந்த உடல்ல இருக்கும் பொழுதுமே கூட அவர் அந்த பயிற்சியை தான் செஞ்சாராம். ஸோ அவருடைய முயற்சி வாழ்வின் நிலையும் அதே தானா. இப்போ சிவபாபா அனுபவிச்ச அதே சுகத்தை பிரம்மா பாபா உடல்ல இருந்துட்டே அனுபவம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் நம்பர் 1 போயிருக்கிறார். ஸோ இந்த ரெண்டும் நிராகார நிலை. அப்போ சிவபாபா நீங்கள் இப்படி தான் இருந்தீங்களா, பிரம்மா பாபா நீங்கள் இப்படி தான் இவ்வளோ டெஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ணீங்களா. ஏன்னா அவருக்கு பயங்கர டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு ஆரம்பத்தில். இந்த இயக்கத்தை இன்னைக்கு யாரோ சொன்னாங்கல்ல, தடை இதில் தான் வரும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நல்லவங்களுக்கு தான் தடை வரும்னு. அப்போ நல்ல இயக்கத்துக்கு மட்டும் வராமல் இருக்குமா, பயங்கர தடை வந்தது. கோர்ட்டு கேஸுன்னு ஊறப்பட்டது வந்தது. ஆனால் பிரம்ம பாபா எதுக்குமே ஐயோ அப்படின்னு நினைக்கவே இல்லை, குஷியாக தான் இருந்தேன். மெட்ராஸ் போயிருக்கிறாங்க, வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு மாயா. அது வேற மாதிரி நினைக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் நான் ரொம்ப நாள் ஆகுது இல்லை, நடுவில் வரல. அதான் அது வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் வராமல் இருந்தேன், நான் வரல. அதனால இப்போ ஒரு 4 நாளாக வரேன். நான் வந்தப்புறம் அவங்க வரல. அதான் நடுவில் ஒரு தடவை வந்தப்போ வந்திருந்தாங்க. வரதான் செய்யும், தடைகள் வரும். ஆனால் இந்த மாதிரி தடை வராது. அது எப்படின்னா உண்மையிலே உடலுக்குள்ள, அதாவது சித்த வைத்தியம் மாதிரி. இது சித்த வைத்தியம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு மருந்தை சாப்பிட்டீங்கன்னா நோய் தீருமானம் தீராது. முதல்ல அது அதிகமாகி, ஏன்னா அது நிரந்தரமாக வெளியில் போகிறதுக்காக. உள்ளுக்குள்ள இங்கிலீஷ் மெடிசன்லாம் எப்படின்னா அப்படியே மேலோட்டமாக பூசி முழுவுறது, அதெல்லாம் பூசி முழுவுறது. அதாவது மேலே இருக்கிறத அப்படியே ஷோ பண்ணி விட்டுறது, மேலே இருக்கிற அலங்காரத்தை அப்படியே. இது எப்படின்னா ஃபுல்லாக வேரோட புடுங்கி கடாசுறது சித்த வைத்தியம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த மருந்து ஒத்துக்க கூட செய்யாது, வாந்தியெல்லாம் வரும். ஆனால் சொல்லுவாங்க பயந்துடாதீங்க. ஆனால் அதோடு சரி, அந்த வியாதி வர அந்த மாதிரி இது ஜென்மமாக சேர்த்து வச்ச பாவத்தை ஃபுல்லாக உள்ளேருந்து வெளியே எடுக்குது. அதில் வர்றது தான் இதெல்லாம். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ பிரம்ம பாபாவுக்கு எப்படியெல்லாம் தடை வந்துச்சுன்னா, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம பாபா உடல சிவன் வந்திருக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரியாது. பார்த்தாங்கன்னா அது தாத்தா தான் தெரியும், சிவன் தெரியாது இல்லையா. இப்போ சிவன் நிறைய குழந்தைங்கள மடியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுவார். அது பெரிய பாக்கியம். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு என்னன்னு தோணும், உடனே வெள்ளைக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க நியூஸ் பேப்பரில் வருது, அங்கே ஒரு தாத்தா இருக்கிறாரு இந்தியாவில், வெறும் பொண்ணுங்களா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு,
அவருக்கு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பத்தாதான், 400 பொண்ணுங்க இருக்குதான், இன்னும் 33 கோடி பொண்ணுங்க வேணும்னு கேட்குறாரு. 33 கோடி தேவதை ஆத்மாக்கள்ன்றதா அவங்க அப்படி, ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சாலுமே கூட நியூஸில் பவராக வரணும்னு அப்படி தானே ஏதுவாங்க. அப்படியெல்லாம் வந்துச்சு. பிரம்ம பாபா எதுக்கும் கவலைப்படல. சிவபாபா சொன்னார், நாடகத்தில் பதிவாக இருக்குது, ஸ்ரீகிருஷ்ணர் நிறைய பெண்கள் கூட சுத்தினாருன்ட்டு வந்துச்சு இல்லையா, உண்மை கிருஷ்ணர் எங்க அப்படிலாம் சுத்தலை, இங்கே வர நிந்தனை தான் அங்கே அப்படி ஆயிடுச்சு. இவர் தான் கிருஷ்ணர் ஆக போறவர் இல்லையா. சரி, இப்போ பாபா சொல்றாரு, அதே மாதிரி மம்மாவும் இவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு சகோதரி தான் மம்மான்னு நான் சொன்னேன் இல்லையா, சரஸ்வதின்னு. அவங்களுக்கும் கேஸ் போடும்போது இந்த இயக்கத்தின் தலைவியாக மம்மாவை தான் பாபா நிர்ணயிச்சார். பிரம்ம பாபாவே அவர் ஒதுங்கி பெண்களை தான் முன்னுக்கு வச்சார். ஸோ கேஸ் வரும்போது தலைவி தானே போயாகணும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். போயிட்டு வந்தாங்க. கேஸ் எல்லாம் போய் அங்கே போய் எல்லாம், அந்த காலத்தில் பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. 1936 நமக்கு தெரிஞ்ச நம்ம சின்ன வயசுலலாம் அப்படி தான் இருந்துச்சு இல்லையா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்போ எப்படி இருந்திருக்கும் 1936? அப்போ இயக்கத்தின் தலைவியாக ஒரு பெண் இருக்கிறதே ஒரு பயங்கரமான சாதனை. எங்கேயுமே அப்படி கிடையாது இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது கேஸ் வரும்போது அவங்கள அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே போனோன்னு சின்ன பொண்ணு, 19-18 வயசு பொண்ணு, அதாவது 10வது 11வது படிக்கிற பொண்ணு அந்த டைமு. அப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், மிரட்டினா பயந்துட போதுன்னு தானே தோணும். அப்போ இவங்க போயிருக்கிறாங்க. போனோடனே ஒரு மாதிரி மிரட்டலாக கேள்வி கேட்டுருக்கிறாரு, இந்த பொண்ணு பயந்துடுன்ட்டு. இவங்க பாட்டுக்கு அமைதியாக சிரிச்ச முகம் மாறாமல் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்து கீதை மேலே சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கு கூட என்னமோ ஒன்று சொன்னார், என்னமோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த கீதையே உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எங்கும் நிறைந்த இறைவன் மேலே சத்தியம், இறைவன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன்னு சொல்லினேன். இறைவன் எங்கும் நிறைஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு யார் சொன்னாதுன்னு அவங்க கேட்டாங்க. அது எப்படி இருக்கும், ஜட்ஜிக்கு டென்ஷன் ஆகிட மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு அகங்காரம் இருக்கும், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறோன்ட்டு. இந்த பொண்ணு, அதுவும் தும்மத்தோண்டு பொண்ணு, எனக்கு வந்து ஞானத்தை சொல்லிட்டு இருக்குது. நான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அப்படியே அவருக்கு சமஷாக, நீனா கோர்ட் ரூல்ஸ் எல்லாம் மீற, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா பயந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிடுங்க. இவங்க சிரிச்சுனே இருக்கிறாங்க. பேர், நான் உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், நீ சொன்னது தப்புன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுறேன்னா. நான் என்னத்துக்கு பொய்ய உண்மைன்னு ஒத்துக்கணும், சொல்றது பொய் தான், அதை நான் எதுக்கு உண்மைன்னு ஒத்துக்கணும்னா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவருக்கு வேர்க்குது இந்த பொண்ணை பயந்து வைக்கலான்னு நினைச்சு. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் கேட்கறாங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் யோக பலத்துடைய சக்தி. ஏன்னா அவங்களுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் தெரியல, பாபா இருக்கிறார் அந்த போதையில இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியல. அப்ப அரெஸ்ட் பண்ண கிட்ட வந்த உடனே அவங்களே சரி அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்கே ஒண்ணுமே புரியல. ஸோ அது மாதிரி எல்லாம் நடந்துருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் அதாவது இவங்க உள்ளே வந்தோடனே எல்லாருமே ஏஞ்சி நின்னாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சின்ன பொண்ணு வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்தால் திடீர்னு எல்லாரும் ஏஞ்சி நிற்பாங்களா, நின்னாங்க அவங்களே அறியாமல். அப்போ இன்னமும் ஒன்று அந்த அது ஏதோ ஒரு சக்தி உள்ளே இருக்குதுன்றது தான் அவங்களுக்கு அனுபவம் ஆச்சான். கடைசியில் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆகி வராங்க. ஃபுல்லாக இவங்களுக்கு சாதகமாக தான் வருது, வராங்க. பிரம்ம பாபா வந்து அப்போல்லாம் எதுவும் கிடையாது, கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். வராங்க, பிரம்ம பாபா பார்த்துட்டு எதுவும் கேட்கணும், சிரிச்சுட்டு போக்குவரந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தம், வெற்றி பிராமண வாழ்க்கையில நிச்சயிக்கப்பட்டது. ஆச்சான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் கேட்டால் உங்களை யாராவது நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், எங்களை எதுக்குங்க நலம் விசாரிக்கிறீங்க, நாங்கள் இறைவனுடைய குழந்தை, எங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சரி, இப்போ இந்த மாதிரி நிலையை அனுபவம் செஞ்ச பாபா மம்மாவுடைய நிலை அந்த நிராகார நிலை. அப்போ அந்த நிலையை அனுபவம் பண்ணீங்கன்னா, அப்போ இப்படி தானே பாபா நீங்கள் இருந்தீங்க, இப்படி தானே மம்மா நீங்கள் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா. அடுத்தது, இப்போ பாபா வந்து உண்மையிலே ஃபரிஸ்தாவாயிட்டார். அதாவது உடலை விட்டு ஃபரிஸ்தாவாக முயற்சி பண்ணுறது இல்லாமல் ஃபரிஸ்தாவே ஆயிட்டார். ஸோ ஒரு வினா, இப்போ காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா கரெக்டாக எழுப்பி விடுறாருல, அது யார் பண்ணுறோன்னா பிரம்ம பாபாவே பண்ணுறாரு. பிரம்ம பாபாவும் பண்ணுவாங்க, சிவபாபா சேர்ந்து பண்ணுவாங்க, பிரம்ம பாபா தனியாகவுமே கூட பண்ணுவார். ஸோ அப்போ ஒரு வினாடியில் இங்கே
சிறுவந்தாடுல இருக்கிற ஒரு குழந்தை எழுப்பார், அடுத்த வினாடியா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குழந்தை எழுப்பார். முடியும், ஏன்னா அந்த ஒளி உடல் டக்கு டக்குன்னு போக முடியும். ஸோ அந்த மாதிரி நிலை. அப்ப இப்படிதான் இருந்தா, அப்ப நீங்க சதா விடுபட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த நிலை தெளிவாக இருக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்றது கஷ்டம் கிடையாது. எப்படின்னே தெரியலன்னா தான் கஷ்டம் இல்லையா? அப்ப தினசரி நடவடிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி வெற்றிகரமா இந்த பயிற்சியை செய்வீங்க, அனுபவமும் உங்களுக்கு ஆகும். அந்த பயிற்சி செஞ்சா என்ன ஆகுன்ற அனுபவமும் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நிராகார நிலை அப்படின்னா சிவபாபாவுக்கு சமமான நிலை, அதாவது எண்ணங்கள் எதுவும் இல்லாத விதை ரூப நிலை. எந்த எண்ணமும் இல்லாம நான் ஒளியா இருக்கிறேன். அப்படியே ஒரு வினாடி அப்படியே இருக்கு பார்ப்போம். எந்த நினைவும் இல்லை, டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் சிறுந்தாடுல இருக்கிறேன், இந்த உடம்புல இருக்கிறேன், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய குழந்தை, எல்லாத்தையும் மறந்து ஒளி. உடலே எனக்கு இல்லை. அதுதான் எண்ணங்களற்ற நிலை. அப்ப ஒரு வினாடி அதை நினைக்கும் போதே ஒரு குஷி தள்ளுது இல்லை, அப்படியே இருந்துடலாமான்ட்டு. அப்படியே தான் அந்த குஷியிலே வேலை செய்யறது நல்லது தானே, குஷி தானே அது, வேலை பருவே இல்லாம இருக்குது. உடல் உணர்வே இல்லை, குஷியா இருக்குதுல்ல, அப்படிதான் பண்ண சொல்றேன். அனுபவம் ஆச்சு, அதுதான். ஸோ அதைத்தான் இருக்க சொல்றாரு. அப்ப எண்ணங்களற்ற விதை ரூப நிலை, அதன் மூலம் ஆத்மாவுக்கு ஆழ்ந்த அமைதியும் அளவில்லாத சக்தியும் கிடைக்குது. உலக நாடக ஞானத்தை மனதில் கொள்வதன் மூலம் ஆத்மா சாட்சி நிலையில நிலைச்சிருந்து இந்த உலக நாடகத்தை பார்க்கும் பொழுது பரம சுகத்தின் அனுபவம் கிடைக்குது. இப்போ உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறாங்க, பிஸ்னஸ்லையோ அல்லது வீட்டிலையோ. அப்போ அதை நான் செய்யணும், செய்கிறீங்க தப்பாகவே போகுது, மறுபடியும் செய்கிறீங்க தப்பாகவே போகுது, டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் ஆத்மா, இது நாடகம், அது எப்படியும் போன கல்பத்தில் நடந்த மாதிரி தான் நடக்க போகுது, நான் ஏன் டென்ஷன் ஆகணும், நான் ஒளியாக இருந்து பார்க்குறேன். அதான் சாட்சி நிலை. இப்போ சாட்சியாக இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க, கரெக்டாக அது நடக்குது, நான் ஏன் மங்கை பிடிச்சிக்கணும் இல்லையா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்களாம், நிறைய விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அது நடந்தே இருக்காது, நீங்கள் என்னதான் டென்ஷன் ஆனாலும். இப்போ பார்த்தா எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, ஏதாவது தப்பாக இருக்குதா? நீங்கள் தப்புன்னே நினச்சிருப்பீங்க அந்த டைம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஏன் டென்ஷன் ஆனோம்? ஏன் டென்ஷன் ஆனோம் நினைக்கிறேன். அதான் பாபா சொல்றாரு, இந்த நாடகத்தை தப்பா நடக்க பாபா விடுவார. முதல்ல ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடியே கரெக்டா தான் நடந்திருக்குன்னா, சுயம் பகவான் மடியில இருக்கிறீங்க, இப்ப மட்டும் தப்பா நடந்துருமா? அதான் சொல்றாரு. அப்ப விதை ரூப நிலையில இருந்துட்டு இந்த நாடகம் நடக்கிறது, எல்லாம் நாடகம், புதுசா நடக்கல, கல்பமா நடந்த நாடகமே தான் ரிப்பீட் ஆகுது, நன்மைதான் இருக்குது. அப்ப இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆத்ம ரூபத்துல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா அப்படி ஒரு ஆழமான அமைதி கிடைக்குமா. அதே மாதிரி பயங்கரமான சக்தி சொல்லுவாங்க, 1000 யானை பலம்ட்ட, அந்த உடல் ரீதியான பலம் கிடையாது. அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, உடல் ரீதியான பலம் கிடைக்கும் போல இருக்குது யானைங்க நினைச்சா அப்படின்னு. அது அந்த அர்த்தம் கிடையாது இல்லையா? எதுக்கும் ஆடாம அசையாம இருக்கிற அந்த சக்தி. அப்ப உலக நாடக ஞானத்தை மனதுல கொள்றதன் மூலம் ஆத்மா சாட்சி நிலையில நிலைச்சு இருந்து உலக நாடகத்தை பார்க்கறதுனால அப்படி ஒரு பரம சுகத்தின் அனுபவம் கிடைக்குதான். எல்லாமே விளையாட்டு மாதிரியே தெரியும் உங்களுக்கு. டென்ஷன், இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசுற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுன்னு ஈட்டியால குத்துனா மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு இருந்து நாடகம், போன கல்பத்துல இந்த நேரம் நடிச்ச நாடகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இதுல உங்களுக்கு கவனமே இல்லாம ஆத்மா பாபா ஒளிப்புள்ளியா இருக்கார், நான் ஒளிப்புள்ளியா இருக்கிறேன், இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க திட்டுறது பேசுறது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு
விளையாட்டாக தான் அனுபவம் ஆகும், விளையாட்டை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரம சுகத்தின் அனுபவமும் கிடைக்கும். இங்கே துக்கத்தை கொடுக்க, அதாவது துக்கத்துடைய உச்சத்துக்கு என்ன சொல்லுவாங்க, மரண வலி, மரண வேதனைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கும் போது அந்த சூழ்நிலையிலையும் பரம சுகத்தை தான் நீங்கள் அனுபவம் செய்வீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ நிராகாரி மற்றும் இது திட்ட எப்படின்னா, இறைவன் நம்மளுடைய கணவன், காதலன் இல்லையா? இந்த லவ் சாங்லலாம் எழுதுவாங்க தெரியுமா? என்ன எழுதுவாங்கன்னா, வெயிலையும் மழையின் குளிர்ச்சி அனுபவம் செய்கிறேன் அப்படின்னுவாங்க. அதை அந்த ஒரு வினாடி அப்படி தோணும், அதுக்கப்புறம் நரக வேதனை அனுபவிப்பாங்க அங்கே. ஆனால் இறைவன் மேலே அன்பு வைக்கிறதன் மூலமாக எப்படி இருக்கும், நிரந்தரமாகவே, இது துக்கம் நிறைஞ்ச உலகம் தான், அது நமக்கு தெரியும். ஆனால் நிரந்தரமாகவே நீங்கள் சுகத்தில் தான் இருப்பீங்க. அப்போ நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா நிலை என்ன நிலைனா, கவலையற்ற நிலை. கவலையற்ற மகாராஜா, நம்மளுடைய பட்டம் அது, நம்மளுடைய சுயமரியாதை அது. நான் கவலையற்ற மகாராஜா, என்ன வேணாலும் இருக்கட்டும், கவலையற்ற மகாராஜான்னா உலகத்துக்கே ராஜாவாக போறான். உலகத்துக்கே இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தங்க ராஜாவா, முதல்வரா, பிரதமரா ஆனாங்கன்னா அவங்கள மாதிரி பாவப்பட்டவங்க யாருமே கிடையாது, நிம்மதியா தூக்கமே இருக்காது. ஆனா நாம சொர்க்கத்துல ராஜாவாகும்போது நிம்மதியா இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த உலகம் வைரங்கள் கொட்டி கிடக்கும். பாதுகாக்கணும்லாம் நீங்க கவலையே பட தேவையில்ல, ஏன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஸோ இப்ப நீங்க அந்த மனநிலையை வச்சுக்கிறதுனால தான் அங்கேயும் அப்படி இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், பதற்றத்திலேயே போயிட்டு இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, நிராகார நிலை, ஃபரிஸ்தா நிலைனா என்ன அர்த்தமா, கவலையற்ற நிலை, சூரியனுக்கு சமமான லைட் மைட் ஹவுஸ் நிலை. சூரியன் எப்படி சதா சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஒளியை கொடுத்துட்டே இருக்கோம், அதே மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற நிலை. அந்த ஒளி இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவ்வளோ இருக்குதுன்ற. ஸோ அதை நீங்க அனுபவம் செய்வீங்க. லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலை சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. ஒருத்தவங்க உங்களை புகழ்ந்தா நீங்க ஆடவும் மாட்டீங்க, திட்டுனா வாடவும் மாட்டீங்க. என்ன மாதிரி நிலை, அவங்க புகழறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன பண்ணாலும் இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. போன ஜென்மத்துல நான் பாபா குழந்தையா இருந்திருப்போம் போல இருக்கு, ரொம்ப பக்காவா இருந்திருப்போம் போல இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 6வது படிக்கும் பொழுது, 6வது தான், புதுசாக தான் அந்த ஸ்கூலுக்கு வரேன். அப்போ ஒரு சார், மேத்ஸ் சார், அவர் பேர் மறந்து போச்சு, என்னன்னு தெரியல. அவர் வந்து இன்னமும் ஒரு டெஸ்ட் வச்சாரு. டெஸ்ட் வச்சுட்டு 20க்கு 18 போட்டிருந்தார். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அவர் போட்டு என்னை பார்த்து 20க்கு 18ன்றாரு. நான் அப்படியே கம்முன்னு இருக்கிறேன். என்னை பார்க்குறாரு, பார்த்துட்டு 18 அழிச்சிட்டு 19 போடுறாரு. மறுபடியும் என்னை பார்க்குறாரு, நான் கம்முனே இருக்கிறான், அழிச்சிட்டு 20 போடுறாரு. உனக்கு சந்தோஷமா வராதாடான்றாரு. அப்போ அது ஏதோ அந்த அந்த பழைய பிறவியோட இது வருது போல இருக்குது. அதே மாதிரி நான் காலேஜ்லையுமே கூட சரி, அந்த ஃபஸ்ட்டு மார்க் கொடுக்குறாங்கன்னா உடனே எல்லா பசங்களும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. நான் அப்படியே பேப்பர் எடுத்து ஓரமாக வச்சுக்குவேன். எனக்குமே அது ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்போ அது போன ஜென்மத்துடைய பயிற்சி போல இருக்குது, அந்த அளவு இருந்துருக்கு. சரி, அப்போ பாப்பா சொல்கிறாரு, அது நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ணால் தான் நமக்கு வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். எதுவும் இல்லாமல் அப்படியே குஷியாக இருக்கும். அப்போ ஒரு தடவை என்னாச்சு, நான் எப்பயுமே இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன். அப்போ ஒரு தடவை என்ன ஃபெயிலே போட்டாங்க. புதுசாக ஒரு டீச்சர் வந்தாங்க, என் கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போவுமே. அப்போ அவங்க அந்த கையெழுத்து குறிக்கனால ஃபெயிலே பண்ணிட்டாங்க. உடனே யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், அது சரவணா தான் இருப்பான்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கும்போது, நீ எவ்வளோடா மார்க்குன்னு அவங்க வாங்கி பார்க்குறாங்க. நான் பேப்பரே திறந்து கூட பார்க்கல. ஐயோ இவன் ஃபெயிலா அப்படின்றாங்க. ஃபெயிலா, நானும் பார்க்குறேன். அவங்க பேப்பர் எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட போய் காட்டுறாங்க, இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான் மிஸ், இவனுக்கு எப்படி நீங்கள் ஃபெயில் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா அவங்க பேரை கேட்டு போயிடுத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவங்க ஃபெயில் பண்ணுறாங்கன்னா, உடனே அவங்க எடுத்து பார்த்து கையெழுத்து சரியில்லை. அப்புறம் எப்படி, அப்போ அவங்க படிக்காமல் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கையெழுத்து வச்சு அவங்களே ஒரு குத்து மதிப்பா அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்போ வாடவும் மாட்டோம், ஆடவும் மாட்டோம் அந்த நிலை. அப்போ போன ஜென்மத்துக்கு பண்ண பயிற்சி இந்த நரகத்தில் மறுபடியும் பிறவி எடுத்தால் கூட அது வருது கொஞ்சம். ஆனால் அடுத்த பிறவி உண்மையிலே இது சொர்க்கமாக மாறிடும்.
இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அப்போ குழந்தைங்கள நீ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எது வீட்டு பையன் மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறது தான் அவன் வாழ்க்கைக்கு எடுக்கிறது இல்லையா? அவன் நிம்மதியாக இருக்கிறவனை கூட நாம் என்ன பண்ணிடுறோம், அவனை பார்த்து நீ நிம்மதி இழ, ஏன்னா நானும் அப்படி தான் நிம்மதி இழந்திருக்கிறேன்ட்டு கெட்டு போகிறதுக்கான வழியை தான் கற்றுக் கொடுக்குறோம் உலகத்தில் இல்லையா? இதே என்ன சொல்கிறாரு, எதுவும் ஆகட்டும், நீ ஆனந்தமா இரு, நான் ஆனந்தமா இருக்கிறேன், நீ என்னோட குழந்தை, நீ எதுக்கு நரகத்தில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்குற, உனக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா நான் மட்டும்தான்ற இல்லையா? இப்போ பாப்பா சொல்றாரு, அப்போ நாம இந்த சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். சின்ன வயசுல அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, சுகர் வர்றதுக்கு எல்லாத்துக்கான வழியும் சொல்லிடுறோம். அப்புறம் எங்க அவன் நல்லா இருக்க போறான் இல்லையா? சரி, இப்போ பாப்பா சொல்றாரு, சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலை இந்த நிலை, தன்னுடைய பிறருடைய நல்ல கெட்ட முதலிய அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. உங்களுடைய நல்ல குணங்களை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை, கெட்ட குணங்களை பற்றியும் கவலை இல்லை, மற்றவங்களுடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. இந்த நிலையத்தான் ஒரு பாட்டு இருக்கும், அந்த அது உங்கள் செல்லில் இருந்தாலும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அங்கே உயிர் இருக்கிறது ஆனால் உணர்வில்லை. அதாவது ஆத்மா உடல்ல இருக்குது, ஆனா எண்ணம் எதுவும் இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு மகா புருஷர் சொல்லி இருக்கிறாரு. இதைத்தான் ஹடயோகத்துல எண்ணமற்ற சமாதி நிலை அப்படின்னு வர்ணிக்கப்படுது. ஏன்னா எண்ணமற்ற சமாதி நிலையில ஆத்மாவுக்கு பேராற்றலும் பேரமைதியும் கிடைச்சிடுது. ஹடயோகத்தில் சரியான ஞானம் இல்லாத காரணத்தினால சொற்ப காலத்துக்கு இந்த அனுபவம் ஏற்படுது. மேலும் காலம் செல்ல செல்ல இந்த அனுபவம் அவங்களுக்கு குறைஞ்சிட்டே போயிடுது. ஞான மார்க்கத்துல சரியான ஞானம் இருக்கிறதுனால இந்த நிலையும் அனுபவமும் நீண்ட காலத்துக்கு ஏற்படுவதோடு காலம் போக போக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஞான மார்க்கம் வளரும் கலைக்கான மார்க்கமாக இருக்குது. பரவாயில்ல, நான் இந்த உதாரணம் சொன்னது நல்லதா போச்சு இல்லையா? போன ஜென்மத்துல பண்ண முயற்சி இந்த ஜென்மத்துக்கே வருதுன்னா நாளுக்கு நாள் வளரதான் செய்யும் இது. ஆனா அவங்களுக்கு எப்படின்னா, அந்த முயற்சிக்காக மனைவியை பார்த்தா எண்ணங்கள் வருது, குழந்தைய பார்த்தா எண்ணங்கள் வருதுன்னு தான் குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா நமக்கு ஞானம் இருக்குனால மனைவி கணவனோட தான் இருப்போம், ஆனா அனுபவம் செய்வோம். நாளுக்கு நாள் இது அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஆனா அவங்க கணவன் மனைவி விட்டு போனா கூட உலகத்துல பொண்ணே இல்லாத உலகத்துக்கு அவங்க எங்க போக முடியும்? எங்க போனாலும் வரதான் செய்யும். அப்ப மீண்டும் மீண்டும் அவங்க சரிஞ்சு விழதான் செய்வாங்க. விஸ்வாமித்திரர் கதை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது, நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட் பேப்பர் வரும் அப்படின்ற ஞானமும் நமக்கு இருக்குது. ஸோ அதை கண்டு பயப்படவும் மாட்டோம், இன்னும் வளர்ந்துகிட்டே போயிட்டே இருப்போம். கீழே இருந்து விழுந்தா வலி கம்மியாக தான் இருக்கும், மேலே இருந்து விழுந்தா வலி அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சுட்டு விழாம மேலே போறதுலே இருப்போம். அப்ப இதைத்தான் இந்த சமாதி நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சமாதி நிலையை அடைஞ்சிட்டா செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு புதைக்கலாம் செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நீங்க விழிப்புணர்வோட எண்ணமற்ற நிலையில இருக்கிறீங்க. அவங்க விழிப்புணர்வு அற்ற நிலை அது. தூங்குறாங்களா செத்துட்டாங்களான்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலை அது இல்லையா? அப்படி இருப்பாங்க. சில சமயம் ஆத்மா பிரியும், சில சமயம் உள்ளே இருந்துட்டு கூட ஏதாவது ஆயிடும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நிலையிலே இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியும், உலகம் எந்த உலகத்துல இருக்கிறீங்கன்னு தெரியும், உங்களுடைய கடமை என்னன்னு தெரியும். அந்த அமைதியை நீங்க அனுபவம் பண்ற அமைதியை பரப்புறதா உங்களுடைய அமைதி. இன்னைக்கும் ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கெல்லாம் கூட்டம் போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியாது இந்த ஞானம். இருந்தாலும் அவங்க அந்த எண்ணமற்ற நிலையில வர அந்த சக்தியும் அமைதியும் இறந்த பிறகும் அந்த சமாதியில கொஞ்ச நேரத்துக்கு இருக்குமா, சில வருடங்களுக்கு சில ஜென்மங்களுக்கு கூட இருக்குமா. அதனால்தான் போறாங்க. ஆனா நீங்க உயிரோட இருக்கும் பொழுதே அப்ப நடமாடும் ஜீவ சமாதி நீங்க எல்லாம் இப்ப எவ்வளவு சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி சக்தி எல்லையற்ற சமாதி நிலையில நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இவன் நல்லவன் கெட்டவன் எந்த உணர்வும் இருக்காது. அப்படி இருந்தால் தான் கடைசியில சக்தி கொடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நிலை இது. அப்போ உங்க குழந்தை உங்களை டென்ஷன் படுத்துற மாதிரி பேசுதுன்னா என்ன நீங்க எப்படி புரிஞ்சுக்கன்னா, மாயா என்ன உடல் உணர்வுக்கு வர வைக்க ட்ரை பண்ணுது. அப்ப உங்க குழந்தைனா தானே திட்டுவீங்க, பக்கத்து வீட்டு குழந்தைனா திட்டுவீங்களா? உங்க குழந்தை சத்தம் போடுறதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அப்ப உங்க குழந்தைன்ற உணர்வு வருதுன்னா என்ன அர்த்தம்? தேவன்ற உணர்வுக்கு மாயா எடுத்துட்டு வர டெக்னிக் அது. அப்படி புரிஞ்சுட்டு இல்லை நான் அனுபவமா நான் ஆத்மா நான் ஆத்மா ஒளியா இருக்கிறேன் சொல்லிட்டே இருங்க. அந்த குழந்தை திட்டு உங்களை கோபப்படுத்துற அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு குஷியை கொடுக்கும். நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி குழந்தை இருந்துச்சுன்னா. சரி, இப்ப பாபா சொல்றாரு,
அப்ப நீண்ட காலத்துக்கும் இது அனுபவம் ஆகிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஞான மார்க்கமே என்னது, ஏறும் கலைக்கான மார்க்கம். இது ஆக்சுவலா இன்னும் 2 பக்கம் இருக்குது. நாளைக்கு தான் 5 மணில இருந்தே பண்ண போறோம் இல்லையா, பவர்ஃபுல்லா இதை முடிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோம். சரி, அப்படியே நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்க. என்னென்ன சொல்லியிருக்கிறார் பாபா? முடியல, நினைக்க முடியல. 5 நிமிஷம் நினைச்சு அந்த சந்தோஷத்துல 5 நிமிஷமா அதிகப்படுத்துங்க, அல்லது ஒரு நிமிஷமா கூட அதிகப்படுத்துங்க. நானும் அப்படித்தான் பண்ணுவேன். எப்படின்னா, அதாவது சக்திசாலியா 8 மணி நேரம், பாபா குறைஞ்சது 8 மணி நேரம் நினைக்கிறாரு. சரி, சக்திசாலியா நினைக்க முடியாட்டினாலும் 8 மணி நேரம் எப்படியாவது கணக்கு காட்டிடலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சக்தி அதிகப்படுத்தலாம். ஆனா பாபா இங்க என்ன பண்றாரு, சக்திசாலியா கொஞ்ச நேரம் பண்ணீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, சுயமரியாதையில நிலைச்சிட்டு இருக்கிற அந்த சுகத்தை 3 உலகம், சூக்ஷ்மாதனத்திலே உங்களால அனுபவம் பண்ண முடியாது, ஸ்தூல அதாவது நரகத்திலே அனுபவம் பண்ண முடியாது, பரந்தாமத்திலே அனுபவம் பண்ண முடியாது. இப்ப மட்டும்தான் பாபா குழந்தையா இருக்கும்போது மட்டும்தான் உங்களால அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அப்புறம் என்ன சொன்னாரு, எப்படி இருக்குமா, கவலையற்ற நிலை, சிவனுக்கு சமமான, கடவுளுக்கு சமமான நிலை. கடவுளா ஆக முடியாது, பட் கடவுளுக்கு சமமான நிலை. அதாவது நிலைன்றது மனநிலை. இவங்க ஹடயோகத்தெல்லாம் கடவுளாவே மாறிட்டாங்க, ஏன்னா கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அது ஒரு நிலைக்குள்ள இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த அர்த்தம் கிடையாது. கடவுளுக்கு சமமான நிலை அனுபவமாகிறது, கவலையற்ற நிலை, பிரம்ம பாபாவுக்கு சமமான நிலை. தெளிவா தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி செய்வீங்க. ஸோ இந்த நேரத்துக்கு இந்த நிலையில தான் இருக்க போறேன், இந்த பயிற்சி தான் பண்ண போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? அளவில்லாத சந்தோஷம், அனைத்திலிருந்து விடுபட்ட நிலை இது பரமசிவம். அப்ப சாட்சியா இருந்து பார்க்கணும்னா இன்னொன்னும் செய்யணும். என்னது அது, ஆத்ம உணர்வுலயும் இருக்கணும், இது நாடகம்ன்ற ஞானம் இருக்கணும். நிச்சயிக்கப்பட்ட நாடகம், நன்மை தான் இருக்குது இந்த நாடகத்துல. நடந்தது ஒரு சீரியல்ல ஏற்கனவே எடுத்தது டிவியில போடுறான், ஐயோ அது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கூட இருக்கக்கூடாது, நீங்க கத்துறதுனால மாற போறது இல்லை. அதை கூட அவங்க கூட மாத்திக்கோன்னு வச்சுக்கோங்க, ஆனா இதை மாற்ற முடியாது. 1000 வருஷம் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்குது இல்லையா. சரி, சூப்பர்.